بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. وقال نبينا صلى الله عليه وسلم: لا تزول قدم عبد يوم القيامة من عند ربه حتى يسأل عن خمس: عن عمره فيما أفناه، وعن شبابه فيما أبلاه، وعن ماله من أين اكتسبه وفيما أنفقه، وماذا عمل فيما علم، أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் உயிருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித வாழ்வில் மகத்தான பருவம் என்பது இளமை பருவம். அல்லாஹ் அதை கூவத் என்று குறிப்பிடுகிறான், வீரியம் மிக்க பருவம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். மற்ற இரண்டு பருவங்களையும் பலவீனமானது என்று குறிப்பிடக்கூடிய இறைவன் அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட பருவத்தை பலமிக்க பருவம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஃப், அல்லாஹ் உங்களை பலவீனத்திலிருந்தே படைத்தான் என்று குறிப்பிடுகிறான். இது மழலை பருவத்தினுடைய பலவீனத்தை குறிக்கிறது. சும்ம ஜஅல மின் பஅதி துஃபின் குவ்வா, அந்த மழலை பருவத்தினுடைய பலவீனத்திற்கு பிறகு உங்களுக்கு அல்லாஹ் வலிமையை கொடுத்தான். இந்த வலிமை என்பது இளமை பருவத்தை குறிக்கிறது. சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் லுஃபன் வ ஷைபா, இந்த இளம் பருவம் என்கின்ற வலிமைக்கு பிறகு உங்களுக்கு முதுமை என்கின்ற பலவீனத்தையும் நரைத்த பருவத்தையும் நரைப்பருவத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக குர்ஆனிலே குறிப்பிடுவான். அருமையான தோழர்களே, மனித வாழ்க்கையில் மகத்தான பருவம், வீரியம் மிக்க பருவம், தைரியமான பருவம், இதை அடைந்தே தீர வேண்டும் என்று இலக்கு வைத்தால் எப்படியும் அதை அடைந்தே தீரக்கூடிய முனைப்பும் வேகமும் உள்ள ஒரு பருவம் அது இளம் பருவம் என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட இளம் பருவத்து பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய கையில் இருக்கிறார்களா என்கின்ற கேள்வி என்பது மிக முக்கியமானது. நம்முடைய வீரியம் மிக்க இளம் பிள்ளைகளை இன்றைக்கு யார் யாரெல்லாமோ ஹைஜாக் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் நம்முடைய இளம் பிள்ளைகளை தங்களுக்கு பின்னால் கொடிபிடிப்பதற்காக கபளீகரம் செய்து கொண்டு போய்விட்டார்கள். இன்னொரு பக்கம் தவறான கொள்கை பிரிவினர்கள் நம்முடைய இளம் பிள்ளைகளை அவர்கள் கொத்து கொத்தாக அள்ளி கொண்டு சென்று விட்டார்கள். இன்னொரு பக்கம் நம்முடைய இளம் பிள்ளைகளை சமூக விரோதிகளும் போதைப் பொருள் வியாபாரிகளும் தங்களுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக சொல்வதாக இருந்தால் நம்முடைய இளம் பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய கையில் இல்லை. அவர்களுக்கு நாம் தான் தகப்பன்,
அவர்களுக்கு நம்முடைய வீடுதான், நம்முடைய குடும்பம்தான், எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர்கள் மனதளவில் நம்முடைய பிள்ளைகளாக நடந்து கொள்வதில்லை. மனதளவில் நம்முடைய வீட்டில் அவர்கள் இருப்பதில்லை. ஏதோ ஒரு உலகத்தில் அவர்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு கனவுலகத்தில் அவர்கள் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். நான் இதை மிகைப்படுத்தி பேசவில்லை. யதார்த்தத்தில் நமக்கு வரக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்து நான் பேசுகிறேன். அருமையான தோழர்களே, இளங்கன்று பயமறியாது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு துணிச்சல் மிக்க பருவம் தான் இந்த பருவம் என்பது. இளைஞர்களின் பற்ற வைக்கப்பட்ட மனம் என்பது இந்த பூமி பந்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று என்று அப்துல் கலாம் குறிப்பிடுவார். இளைஞர்களுடைய பற்ற வைக்கப்பட்ட மனம், தூண்டி தூண்டி அந்த பிள்ளைகளுடைய மனத்தை நாம் தயார்படுத்திவிட்டால் இந்த உலகத்தில் அதை போன்ற வலிமை மிக்க ஒரு பொருள் வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்வார் அவர். அந்த அளவிற்கு உள்ள ஒரு பருவத்து பிள்ளைகள் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளாக அவர்கள் இருக்கவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. நாளைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் நம்முடைய இளம் பிள்ளைகள். அவர்களுக்கு புரிகிறதோ இல்லையோ, இந்த சமூகத்தை காக்க வேண்டிய, எதிர்காலத்தில் காக்க வேண்டிய முதுகெலும்புகள் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அவர்கள் நம்முடைய கையில் இல்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஏன் அவர்களை நாம் இழந்து நிற்கிறோம்? அவர்களை மறுபடியும் மீட்டுவதற்கு என்ன வழி இருக்கிறது? தோழர்களே, அதைத்தான் நான் உங்களுக்கு இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். இளமைக்கென்று சில பலவீனங்கள் இருக்கின்றன. உடலில் மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு பருவம் தான் இளம் பருவம் என்பது. ஒரு 12 வயதுக்கு பிறகு இந்த அடலசன்ஸ் ஏஜ்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் ஒரு இனம் புரியாத மாற்றத்தை அந்த பிள்ளைகள் தங்களுடைய உடலில் உணர்வார்கள், மனதில் உணர்வார்கள். அதற்கு ஏற்றார் போல உடலில் சில சுரப்பிகள் எல்லாம் சுரக்க ஆரம்பிக்கும். ஹார்மோன் சேஞ்சஸ் எல்லாம் வரும். பூனை முடிகள் எல்லாம் அவர்களுக்கு வளர ஆரம்பிக்கும். பிரைவேட் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமான மாற்றங்கள் ஏற்படுவதை அவர்கள் பார்ப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் குடும்பத்தை விட்டு விலகுவார்கள். அதற்கு முன்பு வரைக்கும் தன்னுடைய தந்தையை ஹீரோ என்று நினைத்து கொண்டிருந்த அந்த பையன் அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையை ஜீரோவாக நினைப்பான். ஒன்றுமே தெரியாது பாப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தாலும் வீட்டில் உடனே சொல்லிவிடுவான். ஆனால் அதற்கு பிறகு அந்த வயசில் வீட்டுக்கு தெரியாமல் ஒன்றொன்றாக மறைக்க ஆரம்பிப்பான். தந்தைகிட்ட சொல்ல மாட்டான், தாயிட்ட பேச மாட்டான். அந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். எல்லாம் எனக்கு தெரியும் என்று அவன் நினைப்பான் அந்த பருவத்தில். ஆனால் ஒன்றுமே உனக்கு தெரியாது என்று நாம் அவனை ட்ரீட் பண்ணி கொண்டிருப்போம். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பான். தனக்கு எல்லாம் தெரிந்து விட்டது என்று நினைப்பான். எனக்கு மீசை முளைக்க ஆரம்பித்து விட்டது என்று நினைப்பான். ஆனால் நாம் அவன் பெரிய நபராக மாறுகிறான் என்பதை அங்கீகரிக்கலாமலேயே நாம் போய் கொண்டிருப்போம். அருமையான தோழர்களே, இந்த நேரத்தில் தான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை சற்று மாற்ற வேண்டியது இருக்கிறது என்பதை நம்முடைய பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். தோளுக்கு மேலே வளர்ந்து விட்டால் அவர்களை தோழர்களாக பாவிக்க வேண்டிய ஒரு தருணம் அது. அவங்கள நாம் இழந்துடக்கூடாதுன்னு சொன்னால் அவர்களை நீ ஒன்றும் தெரியாது உனக்கு அப்படின்னு மட்டும் தரக்கூடாது. அந்த நேரத்தில் அவர்களுடைய அந்த மாற்றங்களை கொஞ்சம் நாம் அங்கீகரிக்க வேண்டிய, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் உனக்கு முழுமையாக தெரியாது. ஏதோ சில விஷயங்கள் தெரிகின்றன, ஆனால் முழுமையான வழிகாட்டல் உனக்கு தேவைப்படுகிறது. ஒரு தந்தையாக, ஒரு தாயாக இந்த உலகத்தில் உனக்கு என்னை விட வேறு யாரும் நன்மையை நாட முடியாது. நான் தான் உண்மையிலேயே நீ உலகத்தில் நல்லா வாழணும்னு நினைக்கிற ஜீவன் இருக்குதுன்னு சொன்னால் பெற்றோர்களாகிய நாங்கள் தான் உன் மீது அப்படி அக்கறை காட்ட முடியும், வேறு யாரும் அப்படி அக்கறை காட்ட முடியாது என்றெல்லாம் அவர்களிடத்தில் பேசி
அவர்களை நம்முடைய கைக்குள் வைக்க வேண்டிய ஒரு தருணம் அந்த தருணம் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சில பிள்ளைங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த பருவத்தில் தாங்கள் பெரியவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு சில தவறான செயல்களை கூட செய்ய ஆரம்பிப்பார்கள். உதாரணத்திற்கு புகைப்பிடிப்பார்கள். அந்த நேரத்தில் புகைப்பிடிப்பாங்க. நாம் உடனே அதை எப்படி எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னால், சேர்க்கையில் அவன் கெட்டு நாசமாக போயிட்டான் அப்படின்னு எடுத்துக்கூடாது. நாம் அவர்களை பெரியவர்கள் என்று அங்கீகரிக்க மறுக்கின்ற காரணத்தினால், ஓரளவு அவர்கள்ட்ட மெச்சூரிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குங்கிறத அங்கீகரிக்க மறுக்கின்ற காரணத்தினால், நமக்கு அவன் ஒரு மெசேஜ் அந்த செயல் மூலமாக சொல்கிறான். என்ன சொல்ல வர்றான்னா, நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் பாருங்கள், பெரிய ஆள் செய்கிற மாதிரியே நானும் புகை பிடிக்கிறேன் பாருங்கள், ஸ்மோக் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு ஒரு மெசேஜை நமக்கு அனுப்புகிறான். அந்த நேரத்தில் தான் நாம் அவனை முதுகில் தட்ட வேண்டியதில்லை, தடவி கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கோம். அந்த நேரத்தில் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் பக்குவப்படுத்தி அவர்களுடைய யதார்த்தமான சூழ்நிலை அவர்களுக்கு நாம் புரிய வைத்து விட்டோம் என்று சொன்னால், தொடர்ந்து நாம் அவர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் நாம் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்களை தண்டிக்க போக, கண்டிக்க போக, வார்த்தை போர்கள் வெடிக்க, உணர்ச்சி போராட்டங்கள் நடக்க, இதில் தான் ஒவ்வொரு பிள்ளையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு தனிமரமாக மாறிவிடுகிறான். தந்தையை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது பையனுக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய அரவணைப்பு பெற்றோர்களிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அருமையான தோழர்களே, இப்படி குடும்பத்திலிருந்து, குடும்பத்தின் அரவணைப்பிலிருந்து விலகி நிற்கக்கூடிய பிள்ளைகளைத்தான் சமூக விரோதிகள் தங்களுக்கான ஆட்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். யார் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கிறான்னு பார்க்குறான், உடனே அவனுடைய கையில் போய் ஒரு போதைப் பொருளை தடவி விடுறான். அவனை பிடிச்சு கொண்டு வந்து அவனிடத்தில் ஒரு கெட்ட பழக்கத்தை உருவாக்கி விடுகிறான். வீட்டில் யாரும் அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. அந்த அனுபவம் அவனுக்கு வேற எங்கேயும் கிடைப்பதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அனுபவத்திற்கு அவன் பலியாகிறான், அடிமையாகிறான். அடுத்து அவனுக்கு தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் உனக்கு தொடர்ந்து இலவசமாக தர முடியாது, உனக்கு வேணும்னா நான் தர்றேன், நீ போய் என்ன செஞ்சு 10 பேருக்கு வித்துட்டு சொல்லி, இப்படித்தான் போதைப் பொருள் வியாபாரிகள் நம்முடைய பிள்ளைகளை தங்களுடைய கஸ்டமர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். இது நான் கற்பனையில் சொல்லக்கூடிய விஷயம் அல்ல. இந்த மோசமான புதைகுழிகளிலிருந்து மீட்கப்பட்ட நபர்களிடமிருந்து மீட்ட நபர்களிடமிருந்து கேட்ட செய்திகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அருமையான தோழர்களே, குடும்பத்தை விட்டு பிரிந்து நிற்கிற, தந்தையிடத்தில் கோபித்துக் கொண்டிருக்கிற, ஏதோ ஒரு வகையில் குடும்ப ஆதரவை இழந்து நிற்கிற இந்த மாதிரியான பிள்ளைகளைத்தான் சமூக விரோதிகள் தங்களுடைய கைச்சரக்காக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நேரத்தில் தான் நம்முடைய பிள்ளைகள் மீது அதிகமான அக்கறையும் அதிகமான அரவணைப்பும் காட்ட வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். அதேபோல நாம் இன்னொரு முக்கியமான செய்தியை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பருவத்தில் நம்முடைய பிள்ளைகள் சபலத்திற்கு ஆளாகாத ஒரு சூழ்நிலையை நம்முடைய வீடுகளில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன்னா அந்த பருவம் என்பது அப்படிப்பட்ட பருவம். அந்த பருவத்தில் அவர்கள் அடைய வேண்டிய தூரம் என்பது மிகவும் அதிகமாக உயரமாக இருக்கிறது. அவர்கள் தொட வேண்டிய சிகரம் மிகவும் மேலே இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்கள் சபலம் போன்ற விஷயங்களில், அந்த சாக்கடைகளில் விழுந்து விட்டார்களேயானால் அவர்களால் தொட முடியாத தூரத்திற்கு அந்த சிகரம் போய்விடும். எனவே அந்த காலகட்டத்தில் அவர்களை சபலத்திற்கு உள்ளாகாதவாறு பார்த்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை நம்முடைய வீடுகளில் நிலவக்கூடிய ஒரு நிலையை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு பெற்றோர்களாகிய நாம் சில தியாகங்களை புரிய வேண்டியது, நாம் சில விஷயங்களில் முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டியது வரும். இதையெல்லாம் சேர்த்து செஞ்சாதான் நம்முடைய பிள்ளைகளை நாம் நம்முடைய கைக்குள் வைத்துக் கொள்ள முடியும், தக்க வைத்துக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாளைக்கு அவர்கள் சமூக விரோதிகளின் கூடாரங்களில் இருப்பார்கள். சொல்ல முடியாது, நாளைக்கு அவர்களே மிகப்பெரிய சமூக விரோதியாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அருமையான தோழர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களை எப்படி பக்குவப்படுத்தினார்கள், எப்படி தங்களுடைய கைக்குள் வைத்திருந்தார்கள் என்பது இந்த சமூகம் அறிய வேண்டிய மிக முக்கியமான பாடம். அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கென்று மரியாதை கொடுப்பார்கள்.
அவர்களை அங்கீகரிப்பார்கள், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அது வஹீயினுடைய அடிப்படையில் தான் சொல்வார்கள் என்பதல்ல, அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து புரிந்து கொண்டே சொல்வார்கள். ரமையான தோழர்களே, மாலிக் பின் அல் ஹுவைரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்திருந்தோம். நாங்கள் நிறைய இளைஞர்கள் வந்திருந்தோம். எங்களுடைய வயது ஏறத்தாழ சம வயது உடையவர்களாக நாங்கள் இருந்தோம். எல்லாருக்குமே ஏறத்தாழ ஒரே வயது. அப்படிப்பட்ட இளம் பருவத்தில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்திருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு 20 நாட்கள் நாங்கள் தங்கியிருந்தோம். அவர்கள் எங்களை கவனித்துக் கொள்வார்கள், எங்களுக்கு தேவையானவற்றை தருவார்கள், எங்களுக்கு நல்ல விஷயங்களை போதிப்பார்கள், கல்வி புகட்டுவார்கள். இப்படி ஒரு 20 நாள் நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தங்கியிருந்தோம். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை எல்லாம் பார்த்தார்கள். நாங்கள் எங்களுடைய வீட்டிற்கு போக வேண்டும் என்று விரும்புவதை எங்களுடைய முகக்குறிப்பிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஏன்னா வீட்டை விட்டு வந்து 20 நாள் ஆச்சு, அப்போ திரும்ப போகணும், எங்களுடைய பிள்ளைகளை பார்க்கணும், மனைவி மக்களை பார்க்கணும், தாய் தந்தையர்களை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை எங்களிடத்தில் இருப்பதை எங்களுடைய முகக்குறிப்பால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்போ எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஃபஸஅலனா அம்மன் தரக்னா மின் அஹ்லினா, வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு எங்கள்கிட்ட விசாரித்தாங்க. பாப்பா இருக்கிறாங்களா, அம்மா இருக்கிறாங்களா, மனைவி, பிள்ளைங்க, எல்லாவரை பற்றியும் எங்களிடத்தில் விசாரித்தார்கள். நாங்கள் ஒன்றொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொன்னோம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இர்ஜிஉ இலா அஹ்லீக்கும், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் செல்லுங்கள். என்னிடத்தில் தங்கி பயிற்சி பெற்றது போதும், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரிடம் திரும்பி செல்லுங்கள், அவர்களிடத்திலேயே தங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எதையெல்லாம் என்னிடத்தில் கற்றீர்களோ அதை அவர்களுக்கு போய் சொல்லிக் கொடுங்கள், நல்ல விஷயங்களை அவர்களுக்கு ஏவுங்கள். என்னோடு நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி தொழுவதை நீங்கள் பார்த்தீர்களோ அப்படி நீங்கள் ஊருக்கு சென்று அப்படியே தொழுது கொள்ளுங்கள். தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் உங்களில் ஒருத்தர் எழுந்து வாங்கு சொல்லிக் கொள்ளுங்கள். அதே போல உங்களில் யார் வயதில் மூத்தவரோ அல்லது நன்கு ஓதத் தெரிந்தவரோ மார்க்க ஞானம் கற்றறிந்தவரோ அவர் உங்களுக்கு இமாமத் செய்து கொள்ளட்டும், நீங்கள் உங்களுடைய ஊருக்கு போய்விட்டு வாருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை வழி அனுப்பி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்து எங்களுக்கு வழி அனுப்பி வைத்தார்கள். அருமையான தோழர்களை இங்கே கவனிக்க வேண்டும். ஒரு 20 பேர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. 20ங்கிறது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு ஏறத்தாழ சம வயதுடைய சில வாலிபர்கள் வருகிறார்கள், வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கற்றுக்கொள்கிறார்கள், அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலி போய் பார்க்க போகணுங்கிற அந்த விஷயத்தை, அவர்களுடைய உள்ளத்திற்குள் ஓடிக்கொண்டிருக்கிற விஷயத்தை பெருமானார் எப்படி அறிந்து கொண்டார்கள்? அருமையான தோழர்களே, இதைத்தான் நாம் இங்கே சொல்கிறோம். அவர்களுடைய முகக்குறிப்பால் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். என் பையன் இந்த நேரத்தில் பேசினா என்ன பேசுவான், ஒரு பெற்றோருக்கு தெரிய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில நேரங்களில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருவாங்களாம், ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு வந்து கதவு தட்டுவாங்களாம். கதவை தட்டினா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களாம், இன்னஹா லதக்கு ஃபாத்திமா, இது என்னுடைய மகள் ஃபாத்திமா கதவை தட்டுவதாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கதவை தட்ட துணியை வச்சே என் மக தட்டுற தட்டு இது அப்படின்னு சொல்ல முடிஞ்சிச்சுன்னு சொன்னா, ஒரு தந்தையாக ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகளை எப்படி படித்து வைத்திருந்திருக்கிறார்கள், எப்படி தெரிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு நமக்கு தேவைப்படுகிறது என்று நான் சொல்கிறேன். பிள்ளைகளை பற்றி நமக்கு தெரிய வேண்டும். அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள், என்ன செய்வார்கள், அவர்களுடைய மனதுக்குள் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்கின்ற அவதானிப்புகள் எல்லாம் நமக்கு நிச்சயமாக தேவைப்படுகிறது. அருமையான தோழர்களே, அதுக்காக நாங்கள் அவங்கள சந்தேகப்பட சொல்லலை, அவங்களை எப்போ பார்த்தாலும் குற்றச்சாட்டி கொண்டே இருங்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்களையும் மீறி நம்முடைய கண்காணிப்பில் அவர்கள் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். அது எதற்குன்னு சொன்னால், எங்கேயாவது அவர்கள் இடறி விழுந்தால் கீழே விழுந்து விடாமல் அவருடைய கையை பற்றி கொள்வதற்கு நாம் அவர்களுக்கு பின்னால் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தேவை நமக்கு இருக்கிறது என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான தோழர்களே, இளைஞர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அவர்கள் அடைய வேண்டிய தூரம் என்பது மிகவும் அதிகம்.
அப்படிப்பட்ட தூரத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டங்களில் நாம் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் மாசில்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறோமோ, தூய நிலைகளை எப்படி நாம் உருவாக்கி கொடுக்கிறோமோ அதை பொறுத்துத்தான் அது சாத்தியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லுவேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்பது வெறுமனே கேட்டுவிட்டு உச்சுக்குட்டு விட்டு செல்வதற்கு அல்ல, அதில் பெரிய பாடத்தை எல்லாம் வைக்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அவங்க எகிப்தில் ஒரு வீட்டில் ஒரு சந்தையில் அடிமையாக விற்கப்படுகிறார்கள். ஒருவருடைய குடும்பத்தில் போய் சேர்றாங்க. அந்த குடும்பத்தினுடைய எஜமானி அம்மா, இந்த குடும்பத்தின் பெண் தலைவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அடைய விரும்புகிறார். அதுவும் சாதாரணமாக அல்ல, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்ய அடைய துடிக்கிறார். ஆரம்பத்தில் லேசாக பேசி பார்த்தார், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மசியவில்லை. கொஞ்சம் அதட்டி பார்த்தார், அப்போதும் மசியவில்லை. மிரட்டி பார்த்தார், ஊருட்டி பார்க்கிறார், அப்போதும் அவர்கள் மசியவில்லை. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல அதை சொல்லுவான், வகல்லகத்தில் அபுவாப வகாலத் ஹைத்தலக் கால மஆதல்லாஹ். அந்த பெண் தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன வார்த்தை சொன்னாங்க? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த தவறு எங்கே நடக்கிறது? வெளி தேசத்தில் நடக்குது, வெளியூரில் நடக்குது. ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த ஊரில் தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பான். ஏன்னா தந்தைக்கு தெரியும், தாய்க்கு தெரியும், குடும்பத்துக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாட்டி கூட குறைஞ்சபட்சம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு தெரிஞ்சிடும், அதில் அவமானம் ஏற்படும் நினச்சி ஒரு பையன் தன்னுடைய சொந்த ஊரில் தவறு செய்வதை தவிர்ப்பான். ஆனால் அந்நிய ஊரில் இஷ்டத்துக்கு பூந்து விளையாடுவான், தப்பு செய்வான். நம்ம சில பேரை பற்றி கேள்விப்படுறோம், தப்பு செய்கிறதுக்காகவே இங்கேருந்து விசா எடுத்துகிட்டு ஃப்ளைட்லலாம் போகிறாங்கன்னு கேள்விப்படுறோம். ஏன்னா அதனால் வரக்கூடிய அவமானம் உள்ளூருக்கு தெரியாது. பாருங்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியூர் என்கின்ற அந்த வாய்ப்பை கூட பயன்படுத்தவில்லை. ரெண்டாவது, நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த தவறுக்கு பெரும்பாலும் இதுபோல பாலியல் தவறுகளுக்கு ஒரு ஆண் தான் முண்டி அடிப்பான், அவன் தான் முந்துவான். இங்கே அழைப்பவள் ஒரு பெண். இதை கூட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. நாமளாம் முயற்சி பண்ணுறோம், ஆமாம் அவங்களா தானே வர்றாங்க அப்படின்னு கூட என்ன செய்யலாம், அவங்க அதை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கவில்லை. மூணாவது யோசிச்சு பாருங்க, தவறுக்கு தன்னை அழைக்கக்கூடிய அந்த பெண் யாரோ ஒருத்தி அல்ல, எவ்வளோ ஒருத்தி அல்ல, ஒரு தேசத்தினுடைய அமைச்சரின் மனைவி, அழகும் சௌந்தரியமும் உள்ள ஒரு பெண். அவள் சாதாரணமானவள் அல்ல. நல்லா யோசிக்கணும். இப்படி தவறுகள் செய்வதற்கு பலவிதமான வாய்ப்புகள் அவர்களுக்கு கைகூடி வருகிறது. சரி, இது மட்டுமல்ல, இதற்கு அடுத்து அந்த அம்மா செஞ்சதான் அங்கே கவனிக்கணும். நம்ம அடுத்து அந்த அம்மா மிரட்டுது, உருட்டுது. என்னுடைய கணவரிடத்தில் சொல்லி உன்னை சிறையில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டுகிறது. அப்பொழுதுதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒழுக்கம் கிட்டு உப்பரிகையில் வாழ்வதை விட ஒழுக்க சீலனாய் சிறை கொட்டடியில் வாழ்வதை நான் சிறந்ததாக கருதுகிறேன் சொன்னார். ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா ததுஊனனி இலைஹி. நீங்கள் எந்த தவறுக்கு என்னை அழைக்கிறீர்களோ அதை விட நான் சிறை கொட்டடிகளில் வாடுவது மேல் என்று நான் நினைக்கிறேன் சொன்னாங்க. நான் வாழ்வது உப்பரிகையாக இருந்தாலும் பரவாயில்லை, உப்பரிகை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை, நான் ஒழுக்க சீலனாக வாழ்வதைத்தான் மிக முக்கியமானதாக கருதுகிறேன் சொன்னாங்க. அதனால் அவர்களுடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் சில மேடு பள்ளங்கள் வந்தன. ஆனால் இறுதியில் அவர்கள் அடைந்த உச்சமும் உயரமும் திருக்குர்ஆன் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அதே எகிப்தில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அமைச்சராக மாறினார்கள் என்று திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர்கள் இப்படிப்பட்ட சபலத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இந்த உயரத்தை அவர்கள் அடைந்திருக்க முடியுமா? தயவுசெய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய இயல்பான உணர்வுகளுக்கான வடிகால் வயது வரும்போது கண்டிப்பாக நடந்தே தீரும். நீங்கள் வேணான்னாலும் உங்கள் வீட்டில் சும்மா இருக்க மாட்டாங்க, யாராவது ஒரு பொண்ணை கொண்டு வந்து உங்களுக்கு கட்டி வச்சுருவாங்க. ஆனால் கொஞ்ச காலம் நீங்கள் என்ன செய்யணும், ஒழுக்கத்தோட நீங்கள் கொஞ்ச காலம் நீங்கள் உங்களை அடக்கி கொண்டிருக்க வேண்டும்.
அப்படி அடக்கி கொண்டு இருப்பது என்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த நேரத்தில் சபலம் என்கின்ற சாக்கடையில் விழுந்து விடுவதற்கு தயாராக ஆனீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தொட வேண்டிய உயரத்தை தொட முடியாத பாக்கியமற்றவர்களாக போய்விடுவீர்கள். பெற்றோர்கள்ட்ட நான் சொல்லுவேன், தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சபலங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் வீட்டிலேயும் சரி வெளியிலேயும் சரி ஏற்படுத்தி கொடுக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். வெளியிலேயும் அவர்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அமையாதவாறு நீங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அவர்கள் நிச்சயமாக மிக உயர்ந்த இடத்திற்கு போவார்கள். வரலாற்றில் பார்க்கிறோம், 17 வயதை கூட தாண்டாத முஹம்மது பின் காசிம் அவர்தான் நம்முடைய சிந்து பகுதியை வெற்றி கொண்டார். சிந்து பகுதியை வெற்றி கொண்ட முகமது பின் காசிம் அவர்களுக்கு வரலாறு சொல்கிறது 17 வயதை கூட தாண்டவில்லை என்று. அப்ப எவ்வளவு இலக்குள்ள மனிதராக அவர் இருந்திருப்பார், எந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். இளமையின் பலவீனங்களுக்கு அவர் பலியாகாமல் இருந்த காரணத்தினால்தான் அவ்வளவு சிறிய வயதிலேயே நம்முடைய இந்திய பகுதியை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அவருக்கு அல்லாஹ் கொடுத்தார். அதுபோல தோழர்களே, கான்ஸ்டாண்டினோபிளை வெற்றி கொள்ளும் போது முகமது அல் ஃபாத்திஹ் அவர்களுடைய வயது 24 என்பதை மறந்து விடாதீர்கள், வெறும் 24. அதே போல தோழர்களே, முஸ்அப் இப்னு உமைர்னு ஒரு சஹாபி இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு போவதற்கு முன்பு 2 வருஷத்துக்கு முன்னால இவர் மதீனாவுக்கு போனார். முதல்ல இஸ்லாத்தின் தூதுவராக சென்றவர் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. பையத்துல் அக்பான்னு சொல்லுவாங்க, முதலாவது பையத்துல் அக்பா நபித்துவம் 12வது ஆண்டில் நடந்தது. ஒரு 12 பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவிலிருந்து சந்திக்க வந்திருந்தார்கள். அவர்களோடு ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் அனுப்பி வச்சாங்க. முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மதீனாவில் என்ன பெயர் தெரியுமா? முக்ரி என்று பெயர். அவருக்கு முக்ரினா ஓதி கொடுப்பவர் என்று பெயர். குர்ஆனை கற்றுக் கொடுப்பார், மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பார். மதீனாவில் போய் அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுமா தோழர்களே? நபித்துவ 12வது ஆண்டு 13வது ஆண்டு அந்த 2 வருஷம் மதீனாவில் அவர் உழைத்தார். அந்த உழைப்பின் பயனாக என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய மண்ணில் காலெடுத்து வைப்பதற்கு முன்பு மதீனாவின் எல்லா வீடுகளுக்குள்ளும் இஸ்லாம் காலடி எடுத்து வைத்து விட்டது. எல்லா வீட்டுக்கும் இஸ்லாம் போய் சேர்ந்துருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவினுடைய மண்ணில் அவர்கள் கால் வைத்த போது முடிசூடும் மன்னராகத்தான் அங்கே போனார்கள். ஏன்னா போன உடனேயே அரசியல் அதிகாரத்தையும் சேர்த்துத்தான் மதீனா மக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அந்த மண்ணை பண்படுத்திய ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய வயசு அப்போது 30களுக்குள்ளே தான் இருந்தது. உஹது போர்க்களத்தில் அவங்க இறந்து போகிறாங்க. இறந்து போகிற நேரத்தில் அவங்களுக்கு 30 சொச்ச வயசு தான், அதிகபட்சமாக 40 வயசு. நான் என்ன சொல்ல வரேன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் திணறுகிறார்கள், இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் திணறுறாங்க ரசூலுல்லாஹ். ஆனால் மதீனாவில் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் எல்லா வீடுகளுக்குள்ளும் 2 வருஷத்தில் இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அவர்களுடைய உழைப்பினுடைய உச்சம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? யார் இதை சாதித்தா? அந்த இளம் வயதில் அவர்தான் சாதித்தார். எனவே தான் சொல்கிறேன், அந்த இளம் வயது என்பது சாதனை செய்வதற்குரிய வாய்ப்புள்ள வயது. சூடான இரத்த ஓட்டம் உள்ள பருவம் அது. அந்த பருவத்தை வீணடித்து விடக்கூடாது. அந்த பருவத்தை வீணடிக்கின்ற வகையில் நம்முடைய பிள்ளைகளுக்கான சூழலை நாம் மாசுபடுத்தி விடக்கூடாது. ரொம்ப முக்கியமான விஷயமாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு இளைஞர்களை பக்குவப்படுத்துவார்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரே ஒரு விஷயம், நான் அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். சஹல் பின் சாதுன்னு சொல்லி ஒரு சஹாபி, அவங்க சொல்கிறாங்க, ஒரு அவை ரசூலுல்லாஹ் அந்த அவையில் நடுவில் உட்காந்துருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு பால் பாத்திரம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல அந்த பாலை குடித்தாங்க. குடிச்சிட்டு வழக்கம் போல் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தங்களுடைய வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள் தான் கொடுப்பார்கள். அதான் முறையும் கூட. வலது பக்கத்தில் இப்போ யார் இருக்கான்னு சொன்னால், ஒரு இளவயது சஹாபி இருக்கிறார். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்துருக்காங்க.
இடது பக்கத்தில் யார் உட்கார்ந்துருக்கிறான்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற வயதில் மூத்த சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நெருக்கடி, வயசில் மூத்தவங்களுக்கு நாம முன்னுரிமை கொடுக்கிறதா அல்லது எப்போதும் போல வலது பக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கிறதா அப்படின்னு ஒரு சிக்கல் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்துச்சு. ஏன்னா வயசில் மூத்தவங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கணுமா இல்லையா? ஆனால் அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்தா எப்போது வலது பக்கத்திலேருந்து தொடங்கணும் அப்படிங்கிற அந்த நியதியை நாம் மீற வேண்டியது வந்துடும். அதனால் என்ன பண்ணுறது? ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, இந்த சிக்கலுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த சின்ன சஹாபியை கேட்டுருவோம், நான் இதை முதலாவது பெரிய ஆளுகளுக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்டுருவோம் அவர்கிட்ட. அவர் சரின்னு சொன்னால் கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்தில் இப்னு அப்பாஸ், ஏன்பா பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்காங்களே உங்கள்கிட்ட கொடுத்துட்டுமா, இதை அவங்க குடிக்கட்டுமா முதல்ல அப்படின்னு கேட்டால் அதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, லா ஊசிரு பினசீபி மின்க அஹதன், உங்களிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த பங்கை நான் வேறு யாருக்கும் விட்டு தர மாட்டேன்னு சொல்லுவேன். நல்லா யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக பாலை குடிக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னு புரிஞ்சிக்கூடாது இந்த விஷயத்தை. ரசூலுல்லாஹ் வாய் வச்சு குடிச்சிருக்கிறாங்க, அந்த இடத்துல வாய் வச்சு குடிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதை நான் எப்படி இழப்பேன்? அதனால நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்தை இப்னு அப்பாஸ் கையில் அப்படி அப்படின்னு கொஞ்சம், அதாவது தூக்கி போடவும் இல்லாமல் கொடுக்கவும் இல்லாமல் ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு வேகத்தோடு இப்படி தள்ளிட்டாங்க. இந்தா நீனே வச்சு சாப்பிட்டு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க குடித்தாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். இப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், அவர் சிறுவர், ஒரு விடலை பையன், இந்த பக்கம் பார்த்தோன்னா வயசானவங்க. வயசானவங்களுக்கு நான் முன்னுரிமை தரட்டுமா அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? இதை கேட்டது என்பது இதற்கு இன்னொரு கோணம் இருக்கிறது. என்ன கோணம் அப்படின்னு சொன்னால், அந்த வயது முதிர்ந்தவர்கள் அமர்ந்திருந்த சபையில் ஒரு இளவயது வாலிபன் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹ். அதை அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இதை அந்த சபையில் தன்னுடைய கருத்தை பயப்படாமல் சொல்வதற்கு ஒரு இளைஞருக்கு வாய்ப்பளிப்பது தான் ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம். அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபியிலிருந்து வந்தபோது அவங்கள எதுவும் குறை சொல்லலை ரசூலுல்லாஹ். அப்படியா, இந்த நீனே குடிச்சுக்கன்னு சொல்லி கையில் கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த அளவுக்கு ஒரு இளம் வாலிபர் அவரிடத்தில் சரியான தகுதி இருக்கிறது என்று சொன்னால் அவரை இப்படி சுதந்திரம் கொடுத்து அவருடைய திறனை வளர்ப்பது என்பதும் அவரை பக்குவப்படுத்துவது என்பதும் இதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறையாக இருந்தது என்பதை அவர்களுடைய பல்வேறு வரலாற்று குறிப்புகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. எல்லாத்தையும் விட ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன். நாளை மறுமையில் அல்லாட்ட 5 கேள்விக்கு பதில் சொல்லாமல் நின்ன இடத்த விட்டு மறுமையில் நகரவே முடியாது. அதில் முதலாவது கேள்வி, உன் ஆயுசை நீ எப்படி செலவு பண்ண? 2வது கேள்வி, உன் இளமையை எப்படி செலவு பண்ண? 3வது கேள்வி, உன்னுடைய பொருளை எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச? 2 கேள்வி, மொத்தம் 4 ஆச்சு. 5வது கேள்வி, நீ படித்ததை வச்சு என்ன அமல் செஞ்ச? இந்த 5 கேள்விக்கும் பதில் சொல்லாமல் நின்ன இடத்தை விட்டு நகர முடியாதுன்னு சொன்னாங்க. இதில் உன்னுடைய ஆயுளை எப்படி செலவழித்தா என்கின்ற கேள்விக்குள்ளேயே இளமையும் அடங்கி விடுகிறது. ஆயுளுக்குள்ளே இளமையும் வந்துடுது இல்லை, ஆனால் இளமையை அல்லாஹ் தனியாக கேட்பான்னு சொன்னாங்க. இளம் வயசில் என்ன செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவரை நின்ற இடத்தை விட்டு நகர முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு மிக முக்கியமான பருவம் இது. எனவே அருமையான தோழர்களே, அப்படிப்பட்ட பருவத்திலே உள்ள நம்முடைய பிள்ளைகளை நாம் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். யாரோ ஒருவருக்கு பலியாக நம்முடைய பிள்ளைகளை நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது. யாரோ ஒருவர் கடத்தி கொண்டு போக நம்முடைய பிள்ளைகளை விட்டு கொடுத்து விடக்கூடாது. நாளைக்கு மறுமையில் நாம் அல்லாட்ட பதில் சொல்லணும். அடுத்த தலைமுறையை, எதிர்கால தலைமுறையை வழிநடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு அவங்களுடைய கையில் இருக்குதுங்கிற அந்த கண்ணோட்டத்தோடு அவர்களை சரியாக வளர்ப்பதும் ஆளாக்குவதும் செதுக்குவதும் நம்முடைய பொறுப்பு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களுக்கு நல்ல குணங்களை தந்தருள் புரிவானாக, நற்பண்புகளை தந்தருள் புரிவானாக. தீமைகளுக்கு பலியாக கூடிய அந்த சூழ்நிலையிலிருந்து இந்த சமூகத்தின் இளைஞர்களை அல்லாஹ் பாதுகாத்தருள் புரிவானாக. நாளைய சமூகத்தை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல சிற்பிகளாக அல்லாஹ் இந்த இளைஞர்களை ஆக்கி அருள் புரிவானாக என்று வேண்டி விரும்பி துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.